Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ ஹாப்பி பிளஸ்ஸட் டியூஸ்டே. ஏல்வித்தில் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. தேவஜனமே, கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சக்கரியா 1:3 ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஹல்லேலூயா, திரும்புவோமா, ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள், ஹல்லேலூயா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவஜனமே, கர்த்தரிடத்தில் சேரக்கூடாதபடி உங்களுடைய பாவங்கள் தடையாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மீண்டுமாய் சேர ஒரு முறை கூட ஆண்டவர் தயவாய் உங்களை கூப்பிடுகிறார். வருகிற லெந்து காலங்களில் நாம் உபவாசத்தோடு இருப்பதை மாத்திரம் அல்ல, நாம் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவராய் நாம் தேவனிடத்தில் சேருவோம், தேவனிடத்தில் திரும்புவோம். ரிட்டர்ன் டு மீ காட். ஹல்லேலூயா. ஆவியானவர் இது வரலாற்றை நாம் பார்க்கும்பொழுது, வேத புத்தகத்தில் நாம் பார்க்கும்பொழுது, இது பாபிலோன் சிறைவாசத்திற்கு பிறகு யூத மக்கள் எருசலேமிற்கு திரும்பியும் காலத்தில் அவர்கள் முன்னோர்களெல்லாம் பாவத்தில் இருந்தாங்க, தேவனை விட்டு வழி விலகி போனாங்க, தண்டனைகளை அனுபவித்தார்கள். அது நிரந்தரமாக ஆண்டவர் மனம் திரும்ப அழைக்கிறார். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று அவர் கிருபையின் அழைப்பை கொடுக்கிறார். தேவஜனமே, நமக்கு ஒரு ரிப்பெண்டன்ஸ் வேணும், ரெஸ்டோரேஷன் வேணும். பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி, கர்த்தாவே எங்களை மன்னிங்கப்பா, வெளிப்புறமாக இல்லை, சடங்குகளுக்காக அல்ல, உள்ளார்ந்த மனதிலிருந்து நம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப அழைக்கிறார். தேவஜனமே, வாலிப பிள்ளைகளை, நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று அன்பாய் அழைக்கிறார். அவர் நம்மிடத்தில் திரும்ப வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை, நம் துக்கங்களை அவர் சுமந்து மன்னித்தவராய் இருக்கிறார். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று அன்பாய் அழைக்கிறார். உறவை புதுப்பிக்க அழைக்கிறார். தேவஜனமே, நம் கர்த்தரிடத்தில் திரும்பலாமா? திரும்புதல் மன்னிப்பை தரும். மனம் திரும்பினால் மீட்பை தருவார். தேவனை அருகில் சென்றால் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நாம் ஏன் தாமதமாக இருக்கிறோம்? தேவஜனமே, நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ரிப்பன்டன்ஸை கர்த்தரிடத்தில் கேட்போமா? ஆண்டவரே எங்களை மன்னிங்க. துதிகளின் மத்தியில் வசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, ஒரு விசை கூட உம்முடைய கரத்தில் வருகிறோம் அப்பா. எங்களை கர்த்தாவே மன்னிங்க ஆண்டவரே, எங்களை ரெஸ்டோர் செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய டிவைன் ப்ரொடெக்ஷனால் இந்த 3 காரியங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கை செய்யுங்க சுவாமி. எங்களை ஒரு விசை கூட மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வீராக. வாலிப பிள்ளைகளை மன்னிங்கப்பா அப்பா. ரட்சிங்க கர்த்தாவே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் bless you. ஹல்லேலூயா.